வணக்கம். விருச்சகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடனே இருந்து கொண்டு அதுவும் எஸ் என்ற எழுத்தை வைத்த ஒரு நபர் உங்களுடைய வெற்றியை பொறுக்காத கண்களாகவும் பொறாமை பிடித்தவராகவும் உங்களுடைய கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர் தினசரி வயது எறிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் நினைப்பீர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாத்தையும் அவரிடம் நாம் கூறுகிறோம், அவர் நம்மளுடைய சந்தோஷத்தை தான் நினைப்பார் என்று நீங்கள் எத்தனையோ நாட்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல அவனுடைய பொறாமை கண்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி தீமைகளை தேடி கொடுப்பது, எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பது என்று மட்டுமே தான் அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்களே தவிர உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர்கள் எண்ணியது கிடையாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டும் இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எது நடந்தாலும் அதை யாரிடமும் நீங்கள் கூறக்கூடாது. உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று உண்மையாக முயற்சி செய்யும் பொழுது எல்லாரும் உங்களுடைய வளர்ச்சியை விரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. கூடவே இருந்து கொண்டு இவன் எப்படி வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நிலைமைக்கு போகலாம், நம்ம அப்படியே தானே இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு உங்களை எப்படி, அதாவது சதி திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி தீட்டி உங்களை கீழே இழுக்கலாம் என்று நினைத்த நபர்கள் இன்னும் அதிகமாகவே இருப்பார்கள். சில நேரங்களில் உங்களுடைய அருகில் இருப்பவர்களை உங்களுடைய முன்னேற்றத்தை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் இன்னும் இருந்து கொண்டும் தான் இருக்கிறது. உங்களுடைய வெற்றியை பாராட்டுவது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள பொறாமை கொண்டவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வெற்றியை ஒரு அதிர்ஷ்டமாக மட்டுமே பார்த்தவர்களும் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வெளியில் சொன்னால் அதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். விருச்சகம் ராசி என்பர்களை, உங்களுடைய ஆழமான முயற்சியும் விடாமுயற்சிகளும் தான் உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றும். ஆனா உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நான் நன்மைகள் செய்து கொடுத்தேன், அந்த ஒரு நாளில் இதை அவனுக்கு செய்து கொடுத்தேன், ஒரு பணத்தை அவனுக்கு கொடுத்தேன் என்றெல்லாம் வெளியில் நிச்சயமாக சொல்லி கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீர்கள், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறினீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயங்களாகவே இருக்கும். அதை மற்றவர்களிடம் நீங்கள் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் வெற்றி வரும் நேரத்தில் அனைவரிடமும் உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் செய்வதற்கு முன்பு, எந்த ஒரு செயலையும் முடிப்பதற்கு முன்பு நான் இதை செய்ய போகிறேன் என்று அனைவரிடமும் கூச்சலிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி ராகு மற்றும் கேது சில நேரங்களில் மறைமுகமான எதிர்ப்புகளையும் போட்டிகள் அனுபவங்களையும் தரும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அனுபவங்கள் நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றும் என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்காக மட்டுமே தான் ஏற்படுத்துகிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தூக்கமில்லாத இரவுகளில் எதிர்காலத்தை நினைத்து உங்களுடைய மனமானது தவித்து கொண்டே தான் இருந்தது. வெளியில் அமைதியாகவே நீங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் பல போராட்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் நடந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இரவில் உலகம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது படுக்கையில் சாய்ந்த உங்களுக்கு தூக்கம் வராமல் நம்முடைய எதிர்காலம் என்னாகுமோ, இந்த சிக்கல்களிலிருந்து எப்படி நம்ம மீளப் போகிறோம் என்ற எண்ணங்களின் தவிப்பு உங்களை வதைத்த இரவுகளில் இன்னும் பல நாட்கள் உண்டு. ஆனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை உங்களுக்கு மிக நெருங்கியவர்கள், முக்கியமான நபர்களிடம் சொல்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். வெளி உலகத்திற்கு எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியான முகத்தோடு நீங்கள் உலா வந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் தினமும் ஆயிரக்கணக்கான போராட்டங்களும் புயல்களும் வீசிக்கொண்டே தான் இருந்தன. அந்த ரகசியமான போராட்டங்களை உங்களை தவிர வேறு யாராலையுமே அறிய முடியாது. அது உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே புரிந்த சில விஷயங்கள். நிச்சயமாக இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் குடும்பத்தில் சந்தோஷங்கள் வலுவடையக்கூடிய ஒரு நேரங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். விருச்சகம் ராசிக்காரங்களை உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒரு ஒத்துழைப்புகள் இப்பொழுது கிடைத்து
அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தூண்கள் போல உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்குள்ள இருப்பார்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்திவிடும். புதிய அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் உங்களுக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்க ஆரம்பிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் திருப்தியை ஏற்படுத்தி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் என்ன வேண்டும், என்ன நீங்கள் செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்தில் பிறகக்கூடிய சந்தோஷங்கள் இப்பொழுது ஒரு ஒற்றுமைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக கவலையிலும் மன உளைச்சலிலும் மூழ்கி கிடந்த உங்களது குடும்பத்தில் இனிமேல் சந்தோஷங்களும் அமைதிகளும் குடியேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமைக்கும் நீங்கி அந்யோன்யமானது இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகளும் பெருமைகளும் தேடி வந்து குடும்பத்தின் கௌரவத்தை இப்பொழுது உயர்த்தி கொடுக்க போகிறது. பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது வந்துவிடும். வீட்டின் ஒட்டுமொத்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறையான அதிர்வுகளால் குடும்பத்தில் நிம்மதி பொங்கி வழியக்கூடிய ஒரு தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த தருணங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளையும் இனி தேடி கொடுக்காது. நண்பர்கள் இப்பொழுது புதிய புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். அந்த நண்பர்கள் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகளும் போதுமான அளவுக்கு நல்ல சில காரியங்களும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. பழைய கனவுகளை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கனவுகள் காலாவதியாகாது. சில நேரங்களில் அவை சரியான நேரத்திற்காக காத்திருக்கும். இனிமேல் அந்த பழைய கனவுகளை மீண்டும் நினைத்து செயல்படக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக தொடங்கும். கடந்த கால அனுபவங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பலமாகவே மாறி அது மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். முன்பு செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் அதிகமான ஒரு தெளிவுடன் இப்பொழுது நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீர்கள். விருச்சிக ராசியின் தன்மை என்பது விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய சக்தி என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலமாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு பாதைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் குடும்பத்தில் சந்தோஷங்கள் வலுவடையக்கூடிய ஒரு நேரங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். விருச்சகம் ராசிக்காரங்களை உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒரு ஒத்துழைப்புகள் இப்பொழுது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தூண்கள் போல உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்குள்ள இருப்பார்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்திவிடும். புதிய அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் உங்களுக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்க ஆரம்பிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் திருப்தியை ஏற்படுத்தி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் என்ன வேண்டும், என்ன நீங்கள் செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்தில் பிறகக்கூடிய சந்தோஷங்கள் இப்பொழுது ஒரு ஒற்றுமைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக கவலையிலும்
மன உளைச்சலிலும் மூழ்கி கிடந்த உங்களது குடும்பத்தில் இனிமேல் சந்தோஷங்களும் அமைதிகளும் குடியேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமைக்கும் நீங்கி அந்யோன்யமானது இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகளும் பெருமைகளும் தேடி வந்து குடும்பத்தின் கௌரவத்தை இப்பொழுது உயர்த்தி கொடுக்க போகிறது. பிரிந்து